ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நடுவா மீன் துண்டு வச்சா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா இன்றைக்கில வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பெரிய நடுவாயில் உள்ள துண்டு வந்து வாங்கி வச்சுருக்கு, களி ரெடி பண்ணி வச்சு அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை முறை தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு சின்ன குண்டு பூண்டில் ஒரு குண்டு பூண்டு உளிச்சு வச்சுருக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போட்டிருக்கேன். நல்ல மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் வத்தல் பொடி, ஏன்னா நல்ல மிளகு போட்டுக்கனால வத்தல் பொடி குறைச்சி போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் கரண்டி வந்து ஒரு பெரிய டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம் ஃப்ளேவில் வச்சு தேங்காய் வடி நல்லா வறுத்துக்கிடலாம். வறுத்துக்கிட்டு அதுக்கும் வறுத்து அதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கு. நம்ம கறிக்கு தேவையான மீன் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய மீனில் உள்ள துண்டு, முள்ளுமே பார்த்தாலே நல்லா பெருசாக இருந்து இந்த மீன் வந்து குழந்தைகளுக்கு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு போல் இருக்கும். நடுவ துண்டு பஞ்சு போல் இருக்கும். சாப்பிடைக்கும் மெதுவாட்டு இருக்கும். முள்ளுமே நிறைய இருக்காது, கம்மியாக தான் முள் இருக்கும். அந்த மீன் குழம்புக்குமே பெரிய மீன் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி மீன் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கறிக்கு தேவையான மீனை எடுத்து அதில் புளியை பிணைஞ்சு ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் வறுத்து வச்சு மசாலாயை நம்ம ஜாரில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் தான் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு வந்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஆல்ரெடி மீனில் வந்து புளியை ஊற்றி வச்சுருக்கோம். அது கூட அந்த மசாலாவையும் ஊற்றி தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ அந்த மீன் கறிக்கு தேவையான இன்றைக்கி மீன் கூட வந்து கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் இன்றைக்கி மீன் குழம்பு கூட போட போகிறேன். இதில் வந்து முருங்கைக்காய் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். வறுத்தரைச்சனால மசாலா கலருமே வந்து வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் போட்டு கூட்டி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா அடுப்பில் இப்போ மீன் குழம்பு கொதிச்சுட்டு சூப்பரான ஒரு நடுவா மீன் வந்து வாயு கொஞ்சம் இருக்கனால தான் அந்த பூண்டு நம்ம சேர்க்குறது. அதையும் வறுத்து நீங்கள் குழம்போட அரைக்கும்போது அந்த பூண்டில் உள்ள டேஸ்ட் எதுவுமே தெரியாது. சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு நடுவா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.